அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட் வந்து 0628. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4991 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி பிசியில் 86 அல்லது 11 அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்துருந்தோம். இதில் ரிசல்ட் இன்றைக்கி 6-8 அப்படிங்கும்போது இது வந்து நம்மளுக்கு 86 அப்படிங்கிறது பிசியில் கொடுத்தேன். அது ஆனால் ஏசியில் வந்து 68ஆக வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் நம்ம கொடுத்தது. ஓகே, இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க பல உள்ளங்கள் இன்றைக்கி வந்து தேங்க்யூ அப்படிங்கிற மெசேஜ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆதரவு தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த சமயத்தில் கூட நம்ம சேனலில் ஒரு அங்கமாக ஒரு சப்போர்ட்டாக இன்னும் நான் எதிர்பார்க்க வேண்டியது ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இது மூலியமாக நான் ஒரு சின்ன விஷயமாக சொல்கிறேன். இப்போ நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போது ஷார்ட்டாக சிம்பிளாக பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ வந்து சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த 628 அப்படிங்கும்போது 492 519 069 இதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ நாளைக்கு எது மூலயமா நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ நான் வந்து 3 விதமாக நான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டை ப்ளஸ் பண்ணி வைக்கும்போது என்ன வருது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் வைஸ் பார்க்கும்போது எப்படி வருது, மூணாவது வந்து இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்து என்ன வருது அப்படிங்கிறத 3 விதமாக பார்த்துருக்கேன். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலுமே சீக்கிரமே முடிச்சிடுவேன். பட் இருந்தாலும் தெளிவாக இருக்கும். பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சார்ட்டு படி இந்த இடத்துல 2க்கு 9 9க்கு 3 அப்படிங்கும்போது இந்த சார்ட்டு படி என்ன வருது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். ஓகேங்களா? இந்த சார்ட்டு படி இந்த இடத்துல என்ன வருது அப்படிங்கிறது இந்த சார்ட்டு மூலிமா ஒரு செட்டு அப்படின்னு சொன்னால் பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதிரி வருது, ஒரு சில நாட்கள் மாறி மாறி வர்றதுனால இப்போ இந்த சார்ட் வழியாக வந்தால் என்ன வரும், ஒரு உதாரணத்துக்கு என்னவாக வரலாம், அது எந்த மாதிரி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதான் திரும்ப 2க்கு 9 9க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1. ஓகே, அதே மாதிரி இங்கே 916 அப்படின்றது அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 1 1க்கு 6 6க்கு வந்து 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ இதன் மூலிமா 5ன்னு வச்சுக்கோமே. அதே மாதிரி இங்கே 4க்கு 5 5க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு வந்து 8. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட்டு படி பார்த்தா நம்மளுக்கு 851 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வருது. சரிங்களா? 628 ரிசல்ட்டு. ஸோ 628 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 8, 2க்கு வந்து 5, 8க்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் இது தான் 851. இது ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கோம். சரி, இப்போ இது இல்லாமல் நம்ம டைரெக்டாக அந்த மந்த்லி சார்ட்டு படி என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஒரு நாள் ஒரு மாதிரி வர்றதுனால இந்த எல்லாத்துலேயுமே வந்து ஒரு செட்டு அப்படிங்கிறது ஒரு 3 செட்டாக இதில் முடியும். இது 850 அப்படிங்கிறது முதல்ல ஒரு செட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நார்மலாகவே மந்த்லி சார்ட்டு படி நம்ம பார்க்குறது 5க்கு 1 1க்கு 8 அப்படிங்க. அதாவது இங்கே தான் நான் என்ன பண்ணேன்னா 5 + 1 1 + 8 அப்படிங்கும்போது எனக்கு வந்து 14ன்னு கிடைக்கிது. அப்படிங்கும்போது நான் இங்கேருந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 அப்படின்றது. ஸோ 5 + 5 அதாவது 8 9 9ம் ப்ளஸ் ஒரு 5 அப்படிங்கும்போது 14 அப்படின்னு கிடைக்கிது. அப்படிங்கும்போது நான் 4 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். அதாவது 4. ஓகே, இங்கே 4க்கு 2 6 6 2 8. ஸோ நான் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறேன்னா 8 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்தது இங்கே 7க்கு 4 அப்படிங்கும்போது 11 + 6. அதாவது 7 + 4 வந்து 11, 11 + 6 வந்து 17. அப்படிங்கும்போது 17ல் இருக்கிற இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கிற நம்பர் 7 அப்படிங்கும்போது அந்த 7 நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே 9 + 9 18.
18 + 0 18 தான். அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற அந்த 8ஐயும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து 87 84 அப்படிங்கிறத நம்ம வந்து 4D கணிப்பாக நாளைக்கு அந்த ஸ்ரீசக்திக்கு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்த எண் என்னென்னா 851. அதாவது 6க்கு 8, 2க்கு 5, 8க்கு 1, 6க்கு 7, 2க்கு 8, 8க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் 2 கணிப்புகளாக இதை பார்த்துருக்கோம். 87 84 851 அப்படிங்கிற மாதிரி 2 விதமான நம்ம கணிப்புகளை பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பவர் சார்ட் படி எடுத்தால் என்னவாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு நாளும் நம்ம ஒரு மாதிரி கெஸ்ஸிங் எடுத்தால் தான் அது வந்து செட் ஆகும். ஏன்னா 4991 சொல்லிட்டு நம்ம எடுத்திருந்தோம். இருந்தாலும் ஒரு எண் அப்படிங்கிறதுல முடிக்காமல் ஒரு 3 விதமாக கெஸ்ஸிங் எடுத்தால் ஒன்று அதில் இல்லை இதில் அப்படிங்கிற மாதிரி எதுலையாச்சும் ஒரு இதில் நம்மளுக்கு வந்து தான் ஆகணும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 85 இங்கே 84 இருக்குது. ஸோ சொல்லப்போனால் இது ஒரு பேராகவே இருக்குது. பார்த்திங்கன்னா 85 84 அப்படின்னு வச்சுக்கோமே. இது ஒரு பேராக இருக்குது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 78 இருக்குது, 85 84 85 அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டாக ஏபிஎஸ்சிபிஸில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஓகேங்களா? சரி, இப்போ காமனாக வந்து நம்ம பவர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரில் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இந்த இடத்துல 7க்கு 4 பவரு, 4க்கு 6 பவரு அப்படிங்கும்போது இந்த இடத்துல 7க்கு 4னா 6க்கு 3 தான் வரணும். ஆனால் 3 வராமல் ஒருவேளை 6க்கு 6 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 6 சரிங்களா. இங்கே 4க்கு 2, 2க்கு இந்த இடத்துல ஏற்கனவே 8 9 வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 8 அப்படின்னு ஒரு கணிப்பு எடுக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு 1, 1க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு வந்து 9. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் பார்த்தது எல்லாமே பவர் சார்ட்டில் தான் பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது ஒருவேளை 8க்கு +1 9 வச்சா என்ன பண்ணுறது? ஏன்னா ஒரு சில நாட்களில் ஜிக்ஸாக்காக இதில் 6க்கு -5, 5, 2க்கு +3, 8க்கு வந்து -7 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து முன்னாடி நடந்த நாட்கள்லாம் இது மாதிரி வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால 6க்கு 6, 2க்கு 8, 8க்கு 9, ஸோ 689. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்கிற எண்கள் என்னென்னா 87 84 689 851 இவ்வளோ தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 84 85ங்கிறத பார்த்துருக்கோம். இதில் என்ன பண்ணுறோன்னா 86 89 அப்படின்றது. அதாவது இங்கேருந்து இந்த பார்த்தீங்கன்னா 86, இங்கேருந்து இங்கே பார்த்தா 89. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா 86 89 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் அந்த 85ங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். 84 85 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் 87 இருக்குது, 88 இருக்குது. அப்படிங்கும்போது ஸோ இதுலேருந்து ஏபிஏசிபிசின்னு நம்ம பார்க்குறோம். ஏசிபிசியில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா 84 85 86 89 அது அப்படியே பரட்டினா 98, இதை பரட்டினா 48, இதை பரட்டினா 58, இதை பரட்டினா 68. இவ்வளோ தான் மொத்தம் 4 4 8 செட்டு ஏபிஎஸ்சிபிசியில் 89 84 85 86 98 48 58 68 அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சரி, நேற்று தான் இன்றைக்கி வந்து 628ன்னு வந்துருச்சு. திருப்பி வருமா அப்படின்னா சொல்லப்போனால் இதை நோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். சொல்லப்போனால் இந்த இடத்துல இந்த காரணியாக்கு சம்ருதி அப்படிங்கிற ரிசல்ட்டை 494க்கு 464 யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்த ரிசல்ட் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஸ்ரீசக்தியே எடுத்துக்கோமே. கடைசியாக பார்த்தீங்கன்னா பிசியில் டபுள்ஸ் வந்திருக்கு 699. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரம்மி 3 4 5 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னாடி ரெண்டு ரிசல்ட்லேயும் வந்து நம்மளுக்கு 3 4 5 அப்புறம் பார்த்தீங்கன்னா 699 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் வந்து
நிறைய கன்ஃபியூஸ் ஆகாமல் சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம 3D அப்படின்னு பார்த்தா 784, 689, 851 அவ்வளோதான் நண்பர்களே. இது பாக்ஸ் அல்லது டைரக்ட் எவ்வளோதான். ஏன்னா நம்ம ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து ஒரு ஃபார்முலாவில் போனால் இது வந்து இன்னொரு ஃபார்முலாவில் அதுலேருந்து அப்படியே பாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் நான் எதுலேயுமே நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுறது ஒன்று ப்ளஸ்ஸு இல்லை பவரு இல்லை இதுக்கு முன்னாடி வந்த 628ங்கிற ரிசல்ட்டுக்கு ஒரு மேட்சிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கெஸ்ஸிங்கை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு நான் ரொம்ப பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஒரு சப்போர்ட்டாக நான் நினைப்பேன். எவ்வளோ தான் நண்பர்கள் நம்ம கொடுக்குற கணிப்பு. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப். நீங்களே டெய்லி பார்க்குறீங்க, நம்ம ஒரு பேட்டர்னில் எடுக்கலாலும் இன்னொரு பேட்டர்னில் வந்து எப்படியாச்சும் அந்த இடத்துல அந்த எண்கள் வந்து இதில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்து நிறைய விதமாக விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது இதன் மூலியமாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இதன் மூலியமாக எனக்கும் ஒரு சப்போர்ட் உங்கள்கிட்டேருந்து இருக்கணும் அப்படிங்கிறத நான் இதை மட்டும் சொல்லிவிட்டு திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.